ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னு கொஸ்டின் வாக்கியத்தை பார்க்கலாம். கேள்வி வாக்கியங்கள் பார்க்கலாம். வக் அப்படின்னா அது, அவன், அது, அவள் எல்லாமே வக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சில கேள்வி வாக்கியங்களை பார்ப்போம். அது சரியா அப்படின்னு கேட்பாங்கள்ல. கியா வக் சஹிகை அப்படின்னா இது சரியா அப்படின்னு. இது நியாயமா அப்படின்னா கியா வக் உசித் ஹை அப்படின்னா இது நியாயமா. அது இல்லையா அப்படின்னா அப்போ இது இல்லையா அது அப்படின்வாங்கள்ல. அப்போ அது இல்லையா அப்படின்னா வக் நஹி ஹை. அது கூட இல்லையா அப்படின்னா வக் பி நஹிங் அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட அது கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ உன்கிட்டன்னும் போது தும்ஹாரே பாஸ்ன்னு சொல்லலாம். தும்ஹாரே பாஸ் வக் பி நஹிங், உங்ககிட்ட அது கூட இல்லையா அப்படின்னு. அது கூட இல்லையா வக் பி நஹிங். தும்ஹாரே பாஸ்னால் உன்னிடம் பாஸ். உங்களுக்கு அதுதான் வேண்டுமா, அதே வேண்டுமா, அதுதான் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா வகி ஆப்கோ சாகியே அப்படின்னா உங்களுக்கு அதுதான் வேண்டுமா, உங்களுக்கு அதே வேணுமா அப்படின்றதுக்கு கியா வகி ஆப்கோ சாகியே. அது வேண்டாமா, கியா வக் நஹிங், அது வேண்டாமா. அது எதுக்காக அப்படின்னா வக் கிஸ்லியே ஹை. அப்போ அது யாருக்காகனா வக் கிசி கவுன் ஹை அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காகனா கிஸ்லியே ஹை. அது எப்போ அப்படின்னா அது எப்போ நடந்துச்சு, அது எப்போ அப்படின்னு ஒரு சும்மா ஒரு சாதாரண அது எப்போ அப்படின்னு கேட்போம். வக் கப் ஹை அதுதானா அப்படின்னா கியா வகி ஹை அப்படின்னா அதுதானா அது அப்படின்ற மாதிரி அதுதானா. அது எப்போ இருந்து அப்படின்னா கியா வக் கப் சே, சேனா இருந்து அப்படின்னா கியா வக் கப் சே ஹை அப்படின்னா கப் சேவோடு முடிச்சுக்கலாம் பேச்சு வழக்கில். கப் சே ஹை அப்படின்னா எப்போ இருந்து. அது எப்போது வரைக்கும், அது எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்போ வரைக்கும் அப்படின்னா கியா வக் தப் தக் அப்படின்னா ஜப் தக் அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா தேவாயிடுச்சு. ஜப் தக் அப்படின்னா கியா வக் ஜப் தக் அப்படின்னா அது எப்போது வரைக்கும். அது எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த கடை எப்போவுமே இருக்குமா அப்படின்னும் போது அது எப்போயுமே இருக்குமா அப்படின்னா கியா வக் ஹமேஷா ஹோகா அப்படின்னு சொல்லலாம். சதைவ் ஹோகா என்றென்று இருக்குமா, எப்பவும் இருக்குமா அப்படின்னு ரெண்டு. ஹமேஷா ஹோகான்னு கேட்கலாம், சதைவ் ஹோகா அப்படின்னு கேட்கலாம். அது என்றென்றும் கிடைக்குமா அப்படின்னா கியா வக் சதை உபல்த் ஹை. கிடைக்குமாங்கிறது கிடைக்கும்ன்றது உபல்த். கியா வக் சதை உபல்த் ஹை அப்படின்னா அது என்றென்றும் கிடைக்குமா, எப்போதும் கிடைக்குமா, என்றென்றும் கிடைக்குமா அப்படின்றதுக்கு ஹமேஷா உபல்த் ஹை எப்போதும் கிடைக்குமா, என்றென்றும் கிடைக்குமா அப்படின்னா சதை உபல்த் ஹை அப்படின்னு எப்படினாலும் போட்டுக்கலாம். ஹமேஷாவும் போடலாம், என்றென்றும் கிடைக்குமா அப்படின்னதுக்கு சதைவ். அதுவா இதுவா அப்படின்னா கியா வக் யா கியா யக், யக்குன்னா அது. கியா வக் கியா யக் அப்படின்னா இந்த வக்குன்னு இருக்கிற இடத்துல நம்ம யக்குன்னு சேர்த்தோம்னா அது இது. இதுவா அது, இதுவா அப்படின்னா யக் ஹை அப்படின்னு சொல்லிடலாம். அதுவானா வக் ஹை. கியா வக் யா கியா யக் அப்படின்னா இதுவா அதுவா, அதுவா இதுவா அப்படின்றது. அது உன்னிடம் இல்லையா அப்படின்னா கியா தும்ஹாரே பாஸ் வக் நஹி ஹை. அது உன்னிடம் இல்லையா. அது அது என்னிடம் இருக்குது அப்படின்னா மேரே பாஸ் வக் வக் ஹை அப்படின்னா அது என்கிட்ட இருக்குது. இப்போ அது என்னிடம் இல்லை அப்படின்னா மேரே பாஸ் வக் நஹி ஹை அப்படின்னா அது என்னிடம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறது. மேரே பாஸ் வக் நஹிங் ஹை அப்படின்னா இது உன்னிடம் இல்லையா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுனால கியா கியா தும்ஹாரே பாஸ் வக் நஹி ஹை, உன்னிடம் இல்லையா அப்படின்னா இந்த கியான்றது ஃபஸ்ட்டு தான் சேர்க்கணும்னு கிடையாது. ஹை கியா அப்படின்னு கடைசியில் ஹை சேர்க்கும் போது ஹை கியா அப்படின்னு சேர்க்கலாம்.
ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம். கியா வக் சதைவ் உபல்த் ஹை அப்படின்னு சேர்க்கலாம். வக் சபல்த் உபல்த் ஹை கியா அப்படின்னு சேர்க்கலாம். அப்புறம் ரெண்டும் கிடைக்குமா அப்படின்னும் போது அந்த கியாவை லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். இப்போ அது உன்னிடம் இல்லையா அப்படின்னா கியா தும்ஹாரே பாஸ் வக் நஹி ஹைன்னு சேர்க்கலாம். தும்ஹாரே பாஸ் வக் நஹி ஹை கியா அப்படின்னு கேட்கலாம். கியாவை கடைசியாகவும் சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.